Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. பிட்காயின் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டிருக்கிறது. புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிட்காயின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கோடியை தாண்டி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, உலகின் மிக பிரபலமான கிரிப்டோ கரன்சி நாணயமான பிட்காயின் இதுவரையும் இல்லாத அளவிற்கு உச்சபட்டமான ஒரு விலையை தொட்டிருக்கிறது. அதனுடைய மதிப்பு, ஒரு பிட்காயினுடைய விலை அமெரிக்க டாலர் படி $1,25,000 என கூறப்படுகிறது. அதாவது இந்திய மதிப்பில் 1,04,00,000 ரூபாய்க்கு ஒரு கிரிப்டோ கரன்சி நாணயமான பிட்காயினுடைய விலை மதிப்பு அதிகரித்து விற்கப்படுவது முதலீட்டாளர்கள் மற்றும் அது தொடர்பான வர்த்தகத்தினர் இடையே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக கணிசமான விலை ஏற்ற தாழ்வுகளை சந்தித்த பிட்காயின் தற்போது மீண்டும் மின்னல் வேகத்தில் உயர தொடங்கி இருக்கிறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல ஒரு பிட்காயினுடைய விலை வெறும் 2,000 ரூபாய் இந்திய மதிப்புல இருந்த நிலையில வெறும் ஒரு 12-13 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு பிட்காயினுடைய விலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை தாண்டி இருப்பது இந்த கிரிப்டோ கரன்சி மீதான ஆர்வத்தை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிட்காயினை போலவே அதனுடைய சக கிரிப்டோ கரன்சி நாணயங்களான இத்தீரியம், சொலானா போன்ற நாணயங்களுடைய விலையும் பாத்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பிட்காயின் மற்றும் கிரிப்டோ நாணயங்கள் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டாலும் பணம் படைத்தவர்கள் பலர் தொடர்ந்து பிட்காயின்களை பயன்படுத்தி வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. இந்த விலை உயர்வு இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த கவனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, பிட்காயின் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டிருக்கிறது. பாலவெற்றிவேல், இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? பிட்காயின் என்பது எந்த விதமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாணயம் என கூற முடியாது. அதாவது பல நாடுகள்ல அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல இந்த பிட்காயின் மதிப்பை பாத்தீங்கன்னா அங்கீகரித்தாலும் அது யாரும் எந்த ஒரு நாட்டினாலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இது ஒரு டிஜிட்டல் கரன்சி என நாம் தெரிவிக்கலாம். இது போன்று உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மீதான ஒரு முதலீடுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. பொதுவாக நிலத்தின் மீது அதிக முதலீடு செய்வார்கள். தற்போது தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் முதலீடுகள் அதிகரித்து வரும் நிலையில மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அதிக அளவிற்கு லாபத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இது போன்ற கிரிப்டோ கரன்சி நாணயங்கள்ல முதலீடு செய்கிறார்கள். ஆனால் இதற்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பல கம்ப்ளைண்ட்ஸும் பல எச்சரிக்கை அபாயங்களும் பல முறை அரசாங்கத்தால் எடுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பிட்காயினை பொறுத்தவரையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியாது. ஏதாவது ஒரு நாட்டில இருந்து அவர்கள் இது போன்ற ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி வருகிறார்கள். இதுவரையும் பாத்தீங்கன்னா சந்தையில 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கிறது. அந்த 100க்கும் மேற்பட்டதுல பிட்காயின் தான் உச்சத்தில் இருக்கிறது. அதை தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயினுடைய விலை 1 கோடியை தாண்டி இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் அதிகமாக தங்கத்தை தாண்டி தற்போது கிரிப்டோ கரன்சியிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள், அதில் முதலீடு செய்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த 12 வருடத்துல ஒரு பிட்காயினுடைய விலை 1 கோடி ரூபாயை தாண்டி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.